இன்னைக்கு வந்து லைவ் பெயிண்ட் பக்கெட்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த டூல் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து கோரல் ட்ராவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட பேர் வந்து ஸ்மார்ட் ஃபில். ஸோ லேட்டர் ஸ்டேஜில் இல்லஸ்ட்ரேட்டரில் இந்த லைவ் பெயிண்ட் பக்கெட்டோட ஃபீச்சரை வந்து கொண்டு வந்தாங்க. ஃபியூ எக்ஸாம்பிளை வச்சு நம்ம லைவ் பெயிண்ட் பக்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணுங்க, இந்த மாதிரியாக்கும் பக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுலேருந்து இங்க் வந்து ஃபால் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். டிஃபால்ட் ஸ்வாட்சஸ் வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணோம். நாம் எந்த ஸ்வாட்சஸ் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அக்கம் இருக்கும். ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே கவனிங்க. இந்த ஸ்வாட்சஸ் பேலட்டில் இருக்கிற கலரை வந்து அது சைக்கிள் பண்ணிகிட்டே போகும். லெஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி போகும். ரைட் பண்ணும்போது அடிஷ்னலாக ஒவ்வொரு ஸ்வாட்சஸாக உங்களுக்கு ஆப்ஷன் மாதிரி கொடுக்கும். நீங்கள் பர்சனலாக வந்து ஒரு கலர் ஃபோல்டரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கேருந்து இந்த கோனிக்காவோட கலர் பேலட் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த லோகோவோட பேலட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் நம்ம கற்றுப்போம். உதாரணத்துக்கு நான் ஒரு பென்சில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கை ட்ரா பண்ணிக்கிறேன். லெட்டர் ஓ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஹாரிசன்டல் அப்படின்னு வரணும். இந்த மாதிரி ஆக்கும் ஒரு மிரர் காப்பி கொடுக்கும். நம்ம லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி கொண்டு போவோம். இது ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஜாயின் ஆகிடும். இங்கே வந்து அதே பென்சில் டூல் எடுத்து ட்ரா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளோஸ் பாத் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு க்ளோஸ் பாத் கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். இங்கே ஃபிஷ்ஷோட இந்த போர்ஷன், ஹெட் போர்ஷன், அதுக்கப்புறம் சின்ன சர்க்கிள் எடுத்து இங்கே பொசிஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 க்ளோஸ் பாத்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணலைன்னா அது லைவ் பெயிண்ட் பக்கெட் குரூப்புக்குள்ளே சேராது. அப்போது அது டூல் வந்து ஒர்க் ஆகுது. லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து டிஃபால்ட் கலர் ஸ்வாட்சஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பிளாக் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரைட் ஆரோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி இங்கே இது எல்லோ, இங்கே வந்து சியன், இங்கே வந்து டார்க் ப்ளூ செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக வந்து லைவ் பெயிண்ட் பக்கெட்டோட குரூப்பில் இருக்கும். ஹேண்டில் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ஸ்டார் மாதிரி லைன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த கண்ட்ரோல் பேலட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்பில் இருக்கும், அன்குரூப் பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜி. இப்போ இந்த ஸ்ட்ரோக் எல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம வேணால் டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அது வந்து கொஞ்சம் ரவுண்டட் கார்னர் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம் 45 டிகிரிக்கு. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆல்ட் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள். போத் அப்படின்ற பட்டனை வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகே பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கூட இதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கலரை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன், அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி இங்கே வந்து ஹாரிசான்டல் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது அலைன் ஆலைன்னா அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஓகே, இந்த கலர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்கை வந்து டிலீட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்புக்குள்ளே நம்ம கலர் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகுது. ஸோ லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். இங்கே வந்து பெயிண்ட் ஃபில்ஸ் அப்படின்னு இருக்குது, பெயிண்ட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு இருக்குது, கர்சர் ஸ்வாட்ச் ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்குது. நமக்கு லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஸ்வாட்ச் ப்ரிவ்யூ வருது பார்த்தீங்களா, அதுக்காக கர்சர் ஸ்வாட்ச் ப்ரிவ்யூ. ஃபில் பண்ணும்போது ஸ்பேஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற கலர் வந்து இங்கே லைட்டர் ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஓகே பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், இவ்வளோ கேப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அதுக்கு கீழே லைவ் பெயிண்ட் கேப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. கேப் டிடெக்ஷன் வந்து ஸ்மால் கேப்ஸ் இல்லை, லார்ஜ் கேப்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இங்கே பாருங்கள், கேப் இருந்தாலும் இந்த கேப் இருந்தாலும் அது ஃபில் ஆகும். இந்த கலர் இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி அன்குரூப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் எல்லாம் இப்படி ஆகும் இருக்கும். கோனிக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 18 டிகிரி எடுத்துக்கலாம். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி ஃபியூ டைம்ஸ் பண்ணிடலாம். ஓகே, எலிப்ஸ் டூல் எடுத்து ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த செக்மெண்ட்டை வந்து டிலீட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ
இங்கே கொண்டு வந்து இதை அலைன் பண்ணிடலாம். இப்போ ரெண்டும் செலக்ட் பண்ணி லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கலர் குரூப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் தான் இங்கே லோட் ஆகிருக்கு. ஸோ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே அப்சர்வ் பண்ணுங்கள், இந்த இடம் வந்திருக்கு. இப்போ இது இல்லை. இப்போது இந்த கலர் நமக்கு ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புகளை 1 by 1 செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம டிலீட் பண்ணிடலாம். பேஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட் குரூப் பண்ணிக்கலாம். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நியூ கலர் குரூப் அப்படின்னு கொடுக்கும்போது செலக்டட் ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பண்ணும்போது பாருங்கள் நியூ குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆல்ரைட், இப்போ வந்து இந்த ஆர்ட் ஒர்க்கில் பார்த்தோம்னா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஏன்னா கலர் சாம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணும்போது டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த எல்லோ வந்து கோல்டன் எல்லோ வந்து இங்கே, லைட்டர் எல்லோ இங்கே இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரோக்குக்கு கூட ஒரு கலரை ஃபில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இங்கே நம்ம கலரை வந்து ஸ்விட்ச் பண்ணிகிட்டே போனோம்னா ப்ரஷ் மாதிரி தெரியுது பாருங்கள், டவுன்வர்ட் ப்ரஷ்ஷு, அதுதான் அதோட இண்டிகேட்டர். ஸோ இந்த இடத்துல கூட நம்ம வந்து க்ரியேட்டிவான ஆர்ட் ஒர்க்குக்கு சில இடத்துல இது யூஸ் ஆகும். ஆல்ரைட், இப்போ வந்து இன்னொரு ஃபீச்சர் நான் காமிக்கிறேன். டிஃபால்ட் ஸ்வாச்சஸில் இருக்கிற கலர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. டெம்பரரி வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணும்போது ஐ ட்ராப்பர் வந்து ஆக்டிவ் ஆகும். இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஈஸியாக நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் சாம்பிள் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு லெட்டர் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டுனா இங்கே வந்து ஸ்வாட்ச் மேலே டபுள் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபில் கலர் மேலே உங்களுக்கு கஸ்டம் கலர் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஏதாவது ஒரு கலர் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு இந்த டார்க்கர் பர்பிள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டீல் கூட கொண்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டூலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு கற்றுக்கோங்க.